students, how are you? So we are seeing the supplementary reader zigzag, right? It's very also, and it is a very big lesson. So I think today we will complete this because one page is only there. So in the last class we saw that the zigzag bat finally opened its mouth and talked. Okay, so far for 6 to 7 days this zigzag is been in the house of Dr. Krishnan, but it didn't utter even one word. But when it enters the clinic, it started talking to the children who are all there. Okay, so குட்டி குட்டி பிள்ளைங்க பேஷண்ட்ஸாக வந்திருப்பாங்க அவங்களுடைய கிளினிக்கு. ஸோ அவங்க எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஜிக்ஸாக் வந்து கமாண்டிங் வாய்ஸோட பேச ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அண்ட் டாக்டர் கிருஷ்ணன் வாஸ் வெரி மச் சர்ப்ரைஸ் டு சி டு ஹியர் தி வாய்ஸ் ஆஃப் ஜிக்ஸாக். ஓகே, ஸோ லெட்ஸ் சி இன்னைக்கு நம்ம கிளாஸில் எதுக்கு அந்த ஜிக்ஸாக் வந்து இத்தனை நாளாக வந்து பேசாமல் அமைதியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இட் வாஸ் ஜிக்ஸாக் வாய்ஸ் கிளியர் அண்ட் கமாண்டிங். அதோட வாய்ஸ் ரொம்ப கிளியராகவும் கமாண்டிங்காகவும் இருக்குது. அண்ட் there was pin drop silence in the room as everyone waited open mouth for zigzag's next sentence. Okay, ஸோ சின்ன பிள்ளைங்களாம் வந்து ஒரே ஷாக்கில் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு பேர்ட் எப்படி பேசும். ஸோ லைக் இந்த பேர்ட் பேசின உடனே all the children were very much shocked and the place was pin drop silence. Okay, ஸோ ஒரு பின் ட்ராப் பண்ணால் கூட சத்தம் கேட்டுரும், அவ்வளோ அமைதியாக வந்து அந்த இடம் வந்து இருக்குது. அண்ட் எவ்ரி ஒன் வேர் வெயிட்டிங் ஃபார் ஜிக்ஸாக் டு அட்டர் அனதர் சென்டென்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து லைக் ஜிக்ஸாக் பேசுறதுக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணன் வாஸ் amazed and he was shocked and amazed to hear the voice of zigzag. Gone was zigzag bored and grumpy expression. ஸோ இவ்வளோ நேரமாக வந்து லைக் அந்த ஜிக்ஸாக் ஃபேஸ்லேயே ரொம்ப க்ரம்பியாக ரொம்ப போர்டான எக்ஸ்ப்ரெஷன் தானே அந்த ஜிக்ஸாகோட ஃபேஸில் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே வந்து போயிடுச்சு. இட் வாஸ் கான். ஓகே, இன்ஸ்டெட் த பேர்ட் லுக்ட் ஹாப்பி அண்ட் அலர்ட் ஆஸ் இட் வெண்ட் அபவுட் த ஜாப் இட் ஹேட் பீன் ட்ரெயின் ஃபார் ஃபர்ஸ்ட் வித் தி ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் அண்ட் தென் வித் டாக்டர் சோமோ. ஓகே, ஸோ இவ்வளோ நாள் ரொம்ப போர்டான எக்ஸ்ப்ரெஷனோட இருந்த அந்த ஜிக்ஸாக் வந்து லைக் இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அலர்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஜாபுக்கு தான் வந்து இந்த பேர்டை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் திஸ் பேர்ட் வாஸ் ஆல்ரெடி இன் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு விச் டாக்டர்கிட்ட தானே வந்து இந்த பேர்டு இருந்தது. ஸோ ஹீ வாஸ் ஆல்சோ டாக்டர். ஸோ ஹீ ஆல்சோ ட்ரெயின் திஸ் பேர்ட் டு மேக் த பிளேஸ் வெரி குவயட் அண்ட் டு மெயின்டைன் த பிளேஸ். ஓகே, அண்ட் டாக்டர் சோமு ஆல்சோ யூஸ் திஸ் பேர்ட் ஃபார் திஸ் பர்பஸ் ஒன்லி. ஓகே, ஸோ திஸ் ஹஸ் பீன் this zigzag has been trained for first with the African witch doctor and then with Dr. Somu for this job only. Okay, and it did that job with so much happiness and alertness. Okay, so Dr. Krishnan's clinic usually a noisy sea of tears. Okay, so usually Dr. Krishnanoட clinic எப்படி இருக்கும், சின்ன பிள்ளைங்களாம் எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு கத்திட்டு தானே இருப்பாங்க. ஸோ ஒரு டியர்ஸோட ஆறே ஓடும், கண்ணீர் கடலே ஓடும்னு சொல்லுவாங்க சும்மா காமெடிக்கு வந்து தே செட். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த கிளினிக் ஃபுல்லாக எப்போவுமே அழுக சத்தமும் அந்த அழுகையுமாக தான் இருக்கும். பட் அண்ட் டேண்ட்ரம்ஸ்னால் சின்ன பிள்ளைங்க அடம் பண்ணுவாங்களே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டேண்ட்ரம்ஸ். ஓகே, வாஸ் transformed into calm and orderly place. ஸோ இந்த மாதிரி அந்த கிளினிக் வந்து ஃபுல்லாக sea of tears-ஆகவும் டேண்ட்ரம்ஸாக தானே இருக்கும். பட் அந்த பிளேஸ் டோட்டலாக வந்து காமாகவும் ரொம்ப ஆர்டர்லியாகவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் வாட்? பிகாஸ் ஆஃப் திஸ் ஜிக்ஸாக். பிகாஸ் எல்லா சின்ன பிள்ளைங்களும் வந்து ஒரு பேர்ட் பேசுகிறத வந்து ரொம்ப அமைதியாக வந்து கேட்பாங்கல்ல. ஸோ the children were very much amazed after hearing the voice of zigzag. So the place was entirely calm and ordered. Okay, ordered. And zigzag efficiently soothed the frightening patients. ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரைட்டனிங்கான பேஷண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, லைக் பயந்து போய் சின்ன பிள்ளைங்களாம் கத்திட்டு இருப்பாங்களா, அந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சூத் மீன்ஸ் லைக் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள காம் பண்ணுறது தான் சூத் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அண்ட் இட்ஸ் கோல்டட் த நாட்டி ஒன்ஸ். நாட்டியான லைக் துருன்னு இருப்பாங்களா சில்ட்ரன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு, ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து காம் பண்ணி அமைதியாக்கி வந்து ஸ்கோல்ட் செல்லமாக வந்து லைக் நம்ம ஒரு பேர்ட் நம்மளை திட்டினா நம்ம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். லைக் we will be very much excited about that, right? So the children also hearing to zigzag and it is scolding the naughty children. Okay, so naughty இருக்க children எல்லாத்தையும் வந்து இது scolding means திட்டுறது. Okay, and made the crying one smile. ஸோ அழுதுட்டு இருக்க லைக் குழந்தைங்க எல்லாமே வந்து இந்த zigzag bird பேசுகிறத பார்த்தோன்னே they started laughing. Okay, they started smiling and if his yam jigging song and
recitation of French poetry reduced the children to helpless laughter instead of tears. அது வந்து லைக் yarn digging song of அந்த recitation of French poetry. ஸோ இதுக்கு நிறைய சாங்ஸும் தெரிஞ்சிருக்கு, தென் ஃப்ரெஞ்ச் poetry வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த சாங்ஸை பாடுறப்பையும் அந்த லைக் அந்த poetryயை வந்து லைக் ரிசைட் பண்ணி சொல்கிறப்பையும் அந்த சில்ட்ரன்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா they reduced the children to helpless laughter. They started laughing helplessly instead of tears. ஸோ டியர்ஸ்க்கு பதிலாக அந்த இடமே வந்து லைக் சிரிப்பு சத்தம் தான் கேட்டது. But he didn't look as though he minded. And best of all, Zigzag never slept or snored even for a second. But அதில் என்ன ஷாக் அப்படின்னா Zigzag ஒரு செகண்ட் கூட தூங்கலை. பட் ஃபார் பாஸ்ட் 7 days ஏன் வந்து டாக்டர் கிருஷ்ணன் வீட்டில் மட்டும் லைக் அவ்வளோ தூங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு we don't know. Because it was simply sleeping and it was simply snoring, and the sound of this snoring really irritated the entire family, right? But in this hospital, in this clinic, it didn't snore at all. It didn't sleep at all. Okay, so it was very much excited and happily it is doing the work. Okay, so never had a morning pass so quietly and peacefully for Dr. Krishnan. So இந்த மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு மார்னிங்குமே இருந்தது கிடையாது, பிகாஸ் ஆஃப் தி நாய்ஸ் ஆஃப் தி பேஷண்ட்ஸ், ஸ்மால் பேஷண்ட்ஸ். பட் டுடே the entire place was very calm and he had a good morning. Okay, the morning was very peaceful and quiet. When the last patient had left, he called Zigzag to his room. So last patient போனதுக்கப்புறம் Zigzag வந்து அவர் ரூமுக்கு வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து கூப்பிடுறாரு. ஓகே, Zigzag flew in and sat on the table. ஸோ அதை பறந்து வந்து அவரோட டேபிளில் வந்து உட்காந்துட்டு scratching the bird under its beak, Dr. Krishnan sighed and said, "Somu was right after all. You are an absolute treasure. I never realized what he meant when he called you a great help." ஓகே, ஸோ அவர் வந்து லைக் அந்த பேர்டோடைய அந்த கீழே லைக் பீக்குக்கு கீழே வந்து தடவி கொடுத்துட்டு, ஸ்க்ராச்சிங் மீன்ஸ் லைக் தடவுறது, லைக் நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் வந்து லைக் வி வில் பேம்பர் த பேர்ட்ஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி he did. And he sighed and said, என்ன சொன்னார் அப்படின்னா, சோமு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் when Somu gave this bird Zigzag to Dr. Krishnan through Visu, he told that this bird will be very grateful, very helpful to you and you will be very grateful அப்படின்னு சொல்லிட்டு சோமு சொன்னது எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து உண்மைக்கே ஒரு அப்சல்யூட்டான ட்ரெஷர் தான், பிகாஸ் என்னுடைய மார்னிங் வந்து இவ்வளோ குவைட்டாக லைக் இவ்வளோ காம போனதே கிடையாது. பட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஜாப் the place was entirely calm and quiet and you are a very good help for me, you are a great help அப்படின்னு சொல்லிட்டு he told. Okay, why didn't you tell me you would prefer to be at my clinic instead of snoring like that to show you were bored? Okay, ஸோ இப்போ தான் வந்து நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, அதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் அது இவ்வளோ நாளாக வந்து தூங்கிட்டு ஸ்னோர் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த கிளினிக்கு வந்த உடனே வந்து இதுக்கு போர் அடிக்கலை, பிகாஸ் ஹவுஸில் வந்து போர் அடிச்சிருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் வை அது வந்து லைக் எனக்கு போர் அடிக்குதுன்னு வெளியில் சொல்லாமல் அது இப்படி செய்கிறது மூலமாக வந்து எல்லாத்துக்குமே வந்து தனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் வை த பேர்ட் வாஸ் ஸ்னோரிங் இன்டென்ஷனலி டு கன்வே திஸ் மெசேஜ். ஓகே, ஸோ why didn't you tell me you would prefer at the clinic instead of snoring like that to show you are bored? ஸோ இதை முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இப்படி நீ ஸ்னோர் பண்ணி நீ உனக்கு போர் அடிக்குதுன்னு லைக் காமிச்சதுக்கு டேரெக்டாகவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணன் told. What do we do now? No one wants you back at home now. They want me to leave you with Visu. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, யாருக்குமே வந்து இந்த அனுப்புறதுக்கு வந்து எனக்கு தோணலை. பட் வீட்டுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக முடியாது, பிகாஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஆல்ரெடி டோல்ட் அண்ட் ஆல்ரெடி ஸ்கோல்டட் டாக்டர் கிருஷ்ணன் அண்ட் ஆஸ்க் ஹிம் டு டேக் Zigzag டு அண்ட் கிவ் இட் டு விசு. ஓகே, ஸோ விசு வந்து லைக் உன்னை வந்து கூட்டிகிட்டு போக வந்துடுவாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு he was so sad. ஓகே, just then the telephone rang. சடனாக வந்து இவருக்கு ஒரு கால் வருது, telephone rang. ஓகே, so it was Mrs. Krishnan sounding very pleased with herself. You know Mrs. Junjunwala, the art critic? ஆனால் Mrs. Krishnan வந்து ஆங்க்ரியாக பேசலை. she was very much கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களோட வாய்ஸ். ஓகே, அண்ட் இட் இஸ் வெரி ப்ளீஸ் வித் ஹர் செல்ஃப். யூ நோ மிஸ்ஸஸ் ஜுங்ஜுங்வாலா த ஆர்ட் கிரிட்டிக், உங்களுக்கு இந்த ஜுங்ஜுங்வாலா ஆர்ட் கிரிட்டிக் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷீ சக்கிள்டு மீன்ஸ் சப்ரஸ்ட் லாஃப்டர், அதாவது லைக் சிரிப்பு வராமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுவோம்ல, ஸோ தட் இஸ் called as chuckling. Okay, chuckled. She doesn't want me to exhibit sunset at Marina. So Jungjungwala actually Mrs. Krishnan told that அவங்க வீட்டுக்கு வந்து கிரிட்டிக்ஸ்லாம் நிறையா வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க, ரைட்? ஸோ அன்றைக்கி வந்து மிஸ்ஸஸ் ஜுங்ஜுங்வாலாவும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ட் she doesn't want me to exhibit
அந்த லைக் ஜிக்ஸாக் வந்து பண்ணுறதுனால அந்த ஃபேன் போட்டதுனால ஒரு ஓவரை பப்பாயா வந்து அந்த பெயிண்டிங்கை வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சுல. ஸோ அந்த பெயிண்டிங்கை எக்ஸிபிஷனில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆர்ட் கிரிட்டிக் சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்களே அதை 5,000 rupeesக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அதை she was very much happy. Okay, so yeah, isn't that the painting the papaya fell on? அது அந்த papaya விழுந்த பெயிண்டிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணன் ஷாக் ஆகி கேட்குறாரு. Yes, Mrs. Krishnan was laughing heartily now. She laughed and she told, yes, அந்த பெயிண்டிங் தான். I had left it in one corner and she chose to buy it. நான் ஒரு கார்னரில் அதை வச்சுருந்தேன், அவங்களே வந்து அந்த பெயிண்டிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு she told, saying she loved மை நியூ டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங். இந்த டெக்னிக் புது டெக்னிக் நல்லா இருக்கே, இந்த டெக்னிக் எங்கே கற்றுக்கிட்டேன்னு வேற என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு அது ஸ்பாயிலான பெயிண்டிங்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷி டோல்ட். ஓகே, அண்ட் ஷி சிம்பிளி அடோர்ட் தோஸ் ஸ்ட்ரீக்கி ஆரஞ்சி பிட்ஸ். அதில் ரொம்ப அவங்களுக்கு எது பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த பப்பாயாவோட அந்த ஸ்ட்ரீக்ஸ், அது கோடு அந்த பப்பாயாவோட ஆரஞ்சு கலர் வந்து அந்த பெயிண்டிங்கில் பட்டு ஸ்பாயில் ஆச்சுல, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பெயிண்டிங்லேயே. ஷி லான்ச் இன்டு ஃப்ரெஷ் கேல்ஸ் ஆஃப் லாஃப்டர். டக்குன்னு வந்து லைக் ஃப்ரெஷ் கேல்ஸ் ஆஃப் லாஃப்டர்னா நம்ம திடீர்னு வந்து விழுந்து சிரிக்கிறதா கேல்ஸ் ஆஃப் லாஃப்டர். ஓகே, ஸோ ஷி வாஸ் லாஃபிங் ஹாப்பிலி நவ் பிகாஸ் ஷி தாட் தட் த பெயிண்டிங் வாஸ் அப்சல்யூட் வேஸ்ட். அதை ஆக்சுவலி அவங்க நார்மலாக அதை பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தா கூட வந்து லைக் 5,000க்கு வந்து அது விற்றுருக்குமா அப்படின்னு தெரில. பட் பிகாஸ் ஆஃப் தேட் of that nuisance, the painting become more costly because of that zigzag bird. Okay, and by the way, she said she sobered down. I don't think we were fair to zigzag. Shall we keep him with us at home just on trial for another week? சரி பரவாயில்ல, வேணும்னா நம்ம ஜிக்ஸாக்கை இன்னி ஒரு வாரம் நம்ம வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. பிகாஸ் ஷி வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் அந்த பெயிண்டிங் வந்து லைக் சோல்ட் ஆயிடுச்சு. தேட் டூ பிகாஸ் ஆஃப் ஜிக்ஸாக்ஸ் மிஸ்டேக். ஸோ ஒரு மிஸ்டேக்னால அந்த பெயிண்டிங் வந்து லைக் நல்ல விலைக்கு வந்து she sold that. Okay, so she was very happy and she was willing to keep zigzag with them for another week. Okay, sure, agreed to writer Dr. Krishnan. Dr. Krishnan ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க லைக் பிகாஸ் வந்து இன்னும் ஒரு வீக் நம்ம வீட்டில் வச்சுருக்க முடியாது, நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து லைக் காமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப லைக் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனும் வந்து கால் பண்ணதில் வந்து he was very much delighted before he cleverly added, and I could always take him to the clinic every morning so that you can paint in peace at home. Okay, but நான் வந்து கிளினிக் நீ வந்து பெயிண்ட் பண்ணணும்ல, ஸோ உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, ஸோ நான் கிளினிக் வந்து ஜிக்ஸாக்கை வந்து மார்னிங் கூப்பிட்டு போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இவர் வந்து சொல்லிடுறாரு. பிகாஸ் யூ வாண்ட் zigzag to be in his clinic, right? Then only the clinic will be very calm and quiet, right? So yeah, he needs zigzag to be in his clinic. So he confidently and added that cleverly added that he wants zigzag with him. My boy, he confided to zigzag after matters were satisfactory settled. So எல்லா மேட்டர் லைக் எல்லா ப்ராப்ளம் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக செட்டில் ஆயிடுச்சு. ஸோ ஜிக்ஸாகை வந்து லைக் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பாசமாக வந்து கூப்பிட்டு அண்ட் கிவிங் த பேர்ட் அ டாஃபி ஃப்ரம் ஹிஸ் டெஸ்க். அவங்க டெஸ்கில் இருக்க ஒரு டாஃபி மீன் சாக்லேட் எடுத்து கொடுக்குறாங்க. யூ ஹேவ் யுவர் ஓன் ஸ்ட்ரேஞ்ச் வே ஆஃப் ஷோயிங் யுவர் ஜீனியஸ். உன்னோடைய ஜீனியஸை வந்து லைக் நீ வந்து நார்மலாக வந்து சொல்லாமல் லைக் வேறு ஒரு விதமாக சொல்கிற as zigzag way I would call it, wouldn't you? அது எப்படிப்பட்ட வே? ஸ்ட்ரைட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் ஜிக்ஸாக்காக சொல்கிறது. ஓகே, அது போர்டுன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்கலாம், பட் அது சுற்றி வளைச்சு லைக் அது வந்து தூங்கிட்டே இருந்து எப்போ பார்த்தாலும் ஸ்னோர் பண்ணிகிட்டே இருந்து லைக் அது போர்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் த நார்மல் வே ஆஃப் சேயிங் இட் இஸ் போர்ட், இட் இஸ் த ஜிகி ஜாகா வே. ஸோ இது வந்து உன்னோடைய வேயா, ஜிக்ஸாக் வே, இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரைட் வே அப்படின்னு சொல்லிட்டு லைக் டாக்டர் கிருஷ்ணன் இஸ் ஆஸ்கிங். ஓகே, ஸோ யா, பட் ஜிகி ஜாகா கிங் ஆஃப் த டாங்கா brought up on compliments as he was didn't bother to reply. ஆனால் எவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் அதை என்ன எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாலும் அதை வந்து கண்டுக்கிறவே இல்லை, அதை வந்து அதுக்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ இட் didn't bother to reply. He just ate the toffee, paper wrapper and all. அது ஜஸ்ட் வந்து அந்த டாஃபியும் அந்த பேப்பர் ரேப்பரோடையே சேர்த்து சாப்பிட்டுட்டு and then lowered one crinkly eyelid in a knowing wink. ஓகே, ஸோ எப்போ ஆல்ரெடி வந்து அந்த பேர்ட் வந்து லைக் அவங்ககிட்ட பேசாமல் என்ன பண்ணும், ஒரே ஒரு ஐலிட்டை க்ளோஸ் பண்ணி லைக்
விங்க் தானே பண்ணும். ஸோ அதே மாதிரி ஒரு கிரிங்க்லி ஐலிட் மீன்ஸ் ரிங்கிள்ஸ் நிறையா லைக் சுருக்கமாக இருக்கும்ல அந்த கண்ணில். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ரைட். ஸோ அந்த கண்ணை வச்சு லைக் லைட்டாக வந்து கண்ணடிச்சுட்டு போயிடுது. ஓகே, ஸோ that's the end of today's class and that's the end of this supplementary reader also zigzag. And I hope that உங்கள் எல்லாத்துக்குமே இந்த லெசன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். I love this lesson very much. Okay, ஸோ எனக்கு இந்த லெசன் வந்து ரொம்ப பிடிக்கும் and I hope that you also enjoyed this lesson and I want you to read this lesson completely. ஸோ இப்போ தான் நம்ம முடிச்சிருக்கோம், அதனால் வந்து லைக் இப்போவே வந்து நீங்கள் வந்து இந்த ஃபுல் லெசனையும் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. Then yeah, read glossary section also and here for you some exercise is given. Identify the speaker character கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். It is very easy. So yeah, and read the story and write how these characters reacted in this situation. Okay, ஸோ இது கூட வேணாம் B section, just do glossary section and A section. Okay, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் கொடுக்க மாட்டாங்க. And இந்த கொஷின்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யூ ட்ரை டு ஆன்சர். ஓகே, ஸோ யா தட்ஸ் தி எண்ட் ஆஃப் டுடேஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ திங்க் உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். டேக் கேர்.